அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு தேர்தல் பத்திரம் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பத்திரம் தொடர்பான முழு விவரங்களையும் இணையத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரத ஸ்டேட் வங்கி வழங்கிய தேர்தல் பத்திர விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, முழு விவரங்களோட தேர்தல் பத்திரம் வெளியாகி இருக்கு. இதுல நீதிபதிகள் குறிப்பிட்ட எண்கள் அப்படின்னு இதெல்லாம் உள்ளிட்ட முழு விவரங்களும் இருக்கா? என்ன விவரம்? நிச்சயமாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மாலைக்குள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு பத்திரத்துக்கான சிறப்பு எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பித்து விட்டோம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான கெடு இன்று மாலை முடிவடையும் நிலையிலே ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விவரங்களை நேற்றே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிவிட்டது. அதன் பிறகு இன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக உச்சநீதிமன்றத்திலே அனைத்து விவரங்களையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து விட்டோம் என பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் தேர்தல் ஆணையம் தனது வலைத்தளத்திலே முழு விவரங்களையும் பதிவேற்றம் செய்திருக்கிறது. அதாவது தேர்தல் பத்திரங்களை வாங்கியது யார், தேர்தல் பத்திரங்கள் எந்தெந்த கட்சிக்கு போய் சேர்ந்தன மற்றும் தேர்தல் பத்திரங்களின் குறிப்பிட்ட சிறப்பு எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுமே இதில் அடக்கம். ஆகவே இதன் மூலமாக எந்த தேர்தல் பத்திரம் எந்த கட்சிக்கு போய் சேர்ந்தது, அதை வாங்கியது யார், அது எந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டது என்ற அனைத்து விவரங்களையும் இந்த தரவுகள் மூலமாக ஆய்வு செய்து கண்டறிய முடியும். அந்த ஆய்வு செய்து கண்டறிவதற்கு சிறிது அவகாசம் இருக்கும் என்றாலும் இந்த எண்களை வைத்து யார் வாங்கினார்கள், யாருக்கு கொடுத்தார்கள் என்ற இரண்டு விவரங்களையும் கண்டறிந்து அதன் பிறகு முழுமையாக தேர்தல் பத்திரங்கள் யார் யாருக்கு எப்போது எவ்வளவு போய் சேர்ந்தன என்ற அனைத்து விவரங்களும் தெரிய வரும். ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உச்சநீதிமன்ற உத்தரவை இன்று தேர்தல் ஆணையம் நிறைவு செய்திருக்கிறது. ஆகவே ஸ்டேட் பேங்கிலிருந்து அனைத்து தரவுகளும் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தேர்தல் ஆணையம் அதை பதிவேற்றம் செய்து தற்போது பொது வழியிலே அனைவரும் பார்க்கும்படியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமா உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் உத்தரவுப்படி பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரத்திற்கான முழு விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது. அந்த முழு விவரங்களும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினீர்கள். நன்றி கணபதி.